ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய இங்கிறங்க நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் தான் நிற்கிறோம். அமெரிக்காவில் ஜோர்ஜியாவில் நிற்கிறோம். நான் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு நான் தோட்டத்துக்கு மண் எடுக்க வந்தேன். அதைத்தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நான் கதைக்க போகிறேன். நீங்கள் பார்க்கலாம், பின்னுக்கு என்னடா ஒரு பச்சை பசையிலன்ற ஒரு காடாக இருக்குன்னு சொல்லி. அமெரிக்காவில் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டு, அதால் சுற்றி பச்சை பசையில் எல்லா மரங்கொடிகளும் இருக்குது. அப்படியே பாருங்க, நேரம் என்னத்தை காட்ட போகிறேன்னா பாருங்க, ஒரு மண் கும்பி மாதிரி குமிச்சிருக்கு. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நான் கதைக்க போகிறேன். அதுக்கு முன்னே யாராவது ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரீங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போத்தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இதில் கும்பியாக குமிச்சிக்கிறது ஒன்று என்னன்னு நீங்கள் பார்க்கலாம். இது மண் தான். இது இயற்கையாக இயற்கை பசலைன்னு சொல்லி இப்போ பாருங்க, ஸ்ரீலங்கா இந்தியாவில எல்லாம் இது சம்மந்தமாக தான் கதைச்சி கொண்டிருக்கணும். என்னன்னு சொன்னால், இயற்கை உரத்தை பாவிக்கணும், இயற்கையாக கிடைக்கிற அந்த மரஞ்செடிகளில் இருந்து இருக்கிற இயற்கையாக நாங்கள் பசலையை நாங்கள் இயற்கையாகவே உற்பத்தி செய்கிற இது இயற்கையாக உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு கூட்டு பசலை தான். அதாவது மண் எல்லாமே இதுக்கு. அதைத்தான் நான் உங்களுக்கு காட்டணுமெண்டு இதை வீடியோவில் காட்டி கொண்டிருக்கிறேன். நான் இப்போ இங்கே ஏன் வந்தேனான்னு சொன்னால், நான் இதில் மண் எடுத்து கொண்டு போகிறேன் எங்களோட தோட்டத்துக்கு. நீங்கள் ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்துருந்தா, இந்த தோட்டத்துக்கு இப்போ மண் உறைஞ்சம் தேவை. அதுதான் நான் மண் எடுக்க வந்தேன். நான் அதைத்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுவோம்ட்டு. யாராவது ஜோர்ஜியாவில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரீயாக, இது எதுவித கட்டணம் இல்லை, முற்றுமுள்ளதாக ஃப்ரீயாக தான் இங்கே கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு மண் தேவைன்னு சொன்னால் என்ன நீங்கள் கொமெண்ட்ஸில் தொடர்பு கொள்ளுங்க. நான் இதை காட்டுவேன். பாருங்கள், இதில் எழுதியிருக்கு. இது டிகாப் கவுண்டியில் வசிக்கிறார்கள் மட்டும்தான் இதை பெறலாமென்று சொல்லியும், இந்தியாவில் பாருங்க இதில் போட்டுக்கு ஃப்ரீ கோம்போஸ் எழுதியிருக்கிறாங்க. மற்றது இந்தியாவில் பாருங்க, இது மண்டே டு ஃப்ரைடே 7லேருந்து 6 வரைக்கும் தான் திறக்கிறேன்னு சொல்லி போட்டிருக்குது. அங்கால பாருங்க கார்கள் எல்லாம் பேக் பண்ணியிருக்கு. இது டிகாப் கவுண்டி, அதாவது ஜோர்ஜியாவில் அட்லாண்டாவில் டிகாப் கவுண்டியில் தான் இந்த இது மண் இருக்குது. உங்களுக்கு மண் தேவை என்று சொன்னால் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு எந்த லொக்கேஷன் என்னன்னு சொல்லி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தரேன். அதோட நிறைய பேர் மண் அள்ளி கொண்டும் இருக்கு. நம்ம பேருங்க இந்தியாவில் பிக்கப்பை விட்டுட்டு மண் அள்ளி கொண்டிருக்கு. நான் இன்றைக்கு இந்த பெரிய வாகனத்தை கொண்டு இல்லை, கொஞ்சம் மண் தான். நான் ஏற்கனவே நிறைய டைம் மண் எடுத்துட்டேன். அதால் எனக்கு இப்போ ஒரு கொஞ்சம் மண் தான் தேவை. அதால் தான் நான் சின்ன கார் எடுத்து வந்தேன். அப்படியே மண் எடுத்துக்கொண்டு நான் போகக்குள்ளே ஹைவேயும் ஒருக்கா காட்டுறேன். இன்றைக்கு ஒரு இங்கே பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. அப்போ நான் உங்களுக்கு இந்த ஹைவே எப்படி, அதாவது அமெரிக்காவில் ஜோர்ஜியாவில் என்ன மாதிரி ஹைவே எப்படி இருக்குது, என்ன மாதிரின்னு சொல்லி நான் போக முடிஞ்ச காட்டுறேன். அப்படியே தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவு தாங்க. நான் தொடர்ந்து காணொலிகளை போட்டு கொண்டிருப்பேன். அப்படியே கண்டினியூவாக பார்த்து கொண்டிருக்கேன். நான் இந்த மண்ணெல்லாம் அள்ளிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. இது அவர் கேட்டவர், இந்த பேக் எங்கே எடுத்த நீங்கள் சம்மந்தமாக எங்கே வேண்டலான்னு நல்ல பேக்குன்னு சொன்னவர். இதுக்குள்ளே தான் பேக்கை வச்சாச்சு. நீ மண் போட போகிறேன். அப்படியே மண் எல்லாம் எடுத்துக்கொண்டு வலிக்கிட்டாச்சு.
ஆனால் மண் அள்ளி கொண்டிருக்கக்குள்ள இதுக்கு பொறுப்பாக இருக்கிற ஆஃபீஸர் ஆள் வந்து கேட்டவர், என்ன நீங்கள் வந்து எந்த கவுண்டியில் இருந்து வந்து எடுக்கிறீங்கன்னு சொல்லி என்ன சொன்னால், இது வந்து ஒன்லி வந்து டிகேப் கவுண்டியில் உள்ள ஆட்கள் மட்டும்தான் இங்கே வந்து மண் எடுக்கலாம். அதை ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டினேன். இது வந்து எங்களை டிகேப் கவுண்டி என்று சொன்னபடியா பிரச்சனை இல்லை. அப்போ கேட்டவரை அப்போ நாங்கள் வந்து டிகேப் கவுண்டியான்னு சொல்லி அப்போ வந்து ஓகேன்ட்டு போயிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு என்னத்தை காட்ட போகிறேன்னு சொன்னால், ஹைவே ஒருக்கா காட்டிட்டு இந்த வீடியோவை நிறைய செய்ய போகிறேன். அப்படியே தொடர்ந்து பாருங்க. அப்படியே பாருங்க, முன்னுக்கெல்லாம் வாகனம் நிற்கி. நான் வந்து வளமையாக வந்து பிக்கப் தான் கொண்டு வந்து ஏற்றுனேன். இன்றைக்கு வந்து மண் தேவையில்லை அதில் வந்தோடைய. அப்போ வந்து காரில் வந்தேன். அப்போ எடுத்துக்கொண்டு இப்போ வீட்டை போய் கொண்டுக்கிறோம். அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்க, இதில் கரையில் வந்து போட்டுகள் எல்லாம் அந்த குத்தி குத்தி இருக்குத்தானே. அது வந்து என்னன்னு சொன்னால், இங்கே வந்து எலெக்ஷனுக்கு வந்து போட் கேட்குறேன்னு சொன்னால் இப்படித்தான் கரையில் வந்து போட்டிருப்பாங்க இதில். மற்றபடி டிவி அதுகளில் தான் போடுவாங்க. இப்போ வந்து எக்ஸிட் எடுத்து ஹைவேக்கு போக போகிறேன். அப்படியே போக தாங்க பார்க்குறீங்க. அமெரிக்காவில் வந்து ஹைவேகள் இப்படித்தான் இருக்கு. பாருங்க எப்படி இருக்குது. நீங்கள் நிறைய நாடுகள்ல இருந்து பார்ப்பீங்க. உங்களோட நாட்டில் இப்படி வந்து வீட்டு தோட்டம் செய்கிறதுக்கு ஃப்ரீயாக வந்து இந்த மண் எடுக்கலாமா, கொம்போஸ் எடுக்கலாமான்றது நீங்கள் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து எங்களோட டிகேப் கவுண்டியால் தான் வந்து இவங்க வந்து மண் வந்து போடுறாங்க. அப்போ டிகேப் கவுண்டியில் உள்ள ஆட்கள் போய் எவ்வளோ வந்து நாங்கள் ஆளில் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து 2-3 நாள் நல்ல மழை பெய்தாலும் இப்போ வந்து பயங்கரமாக வெயில் அடிக்குது. இப்போ வந்து நான் மண் அள்ளினா தொழுவுது, அப்படி வெயில். ஆனால் மதியம் பெய்தது மழை. இப்போ வந்து பின்னேரம் நல்ல வெயில் அடிச்சு கொண்டிருக்கு. பாருங்க எப்படி இருக்கணும். யாராவது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு வந்து மண் தேவைன்னு சொன்னால் சொல்லுங்க. நான் வந்து இப்படியே நான் இப்போ இந்த மண் என்னத்தை கொண்டு போகிறேன்னு சொன்னால், பின்னுக்கு அந்த கார்டனுக்கும் கொஞ்சத்தை போட்டுட்டு முன்னுக்கு வந்து வீட்டுக்கு முன்னுக்கு வந்து பூக்கண்டு நடுறதுக்கு வந்து 2 பூக்கண்டு வேண்டி கொண்டு முன்னுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நடப்புறேன். அதுக்குத்தான் மண் எடுத்துக்கொண்டு போகிறேன். அப்படியே முடிஞ்சால் நான் உங்களுக்கு அதையும் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் அடுத்த வீடியோவில் அது வரும். அப்படியே கண்டினியூவாக இந்த சேனலை பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாருங்க. நன்றி. அப்படியே கண்டினியூவாக உங்களுடைய ஆதரவை தாங்க. அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். நான் முடிஞ்ச அந்த பூங்கொண்டு நடுறதை நான் உங்களை காட்டிட்டு இந்த வீடியோ நிறைய செய்கிறேன். அப்படியே கண்டினியூவாக பார்த்து கொண்டுருங்க. அப்படியே வீட்டடிக்கு போகிற பாதையடிக்கு வந்துட்டோம்பா. இல்லை சிக்னல் வந்து அதை பார்த்துட்டுருக்குறேன். அப்படியே வீட்டை போய் நான் உங்களுக்கு இந்த வீட்டை போயிட்டு அப்படியே வீடியோ நிறைய செய்ய போகிறேன். இதில் பாருங்க, ஸ்டோரேஜ் இருக்கு. இதில் வந்து கார் கழுவுற இடம் எல்லாம் இருக்குது. அப்படியே இந்தியாவில் வந்து கடைகள், சாப்பாட்டு கடைகள் எல்லாம் இருக்குது. அப்படியே கேஸ் ஸ்டேஷனை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்க, ஒரு கேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. இந்தியாவில் வந்து பாருங்க நிறைய வீடு கட்டி கொண்டிருக்குறாங்க. யாராவது நீங்கள் ரெண்டுக்கு தேவைன்னு சொன்னாலும் இல்லாட்டி இதுக்கு வேண்ட வாட்டில் புதுசாக இப்போ தான் கட்டி கொண்டிருக்குறாங்க. இன்னும் வேலை முடியலை.
ஆல்மோஸ்ட் முடிஞ்சு 100% முடிஞ்சு. வேறுங்க அப்படியே மண் எல்லாம் கொண்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து மண் போடாக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். வேறுங்க இதில் வந்து ரோசா நட்டுனாங்க. இதை பிரட்டி எறிஞ்சிட்டு இப்போ வந்து இதில் கல் மேலே போட்டு நான் பிரட்டி எறிஞ்சிட்டு இப்போ இதில் மண்ணை கொண்டு வந்து போட்டுட்டு வேறு பூங்கண்டு தான் நான் நடப்போகிறேன். வேறுங்க இந்த பூங்கண்டு தான் நான் நடப்போகிறேன். ரோசாவை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதைத்தான் நடப்போகிறேன். அப்படியே பாருங்க இதில் வந்து பாருங்க இந்தியாவில் பாருங்க 2 வாழைக்குட்டி நட்டது வந்து கொண்டு இருக்குது. அப்படியே இதெல்லாம் சுற்றி கொத்தி இருக்கு பாருங்க. இதை நான் பூத்தோன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியை சந்திப்போம். கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியை சந்திப்போம். பாய்.